நீங்கள் வந்து தப்பாகவே யோசிக்கிறீங்க. ஓகே. இந்த ஆட்சியை மறுபடியும் அடைவதற்கு என்ன பணம் திருடுறது. அப்படியே அவனுக்கு 500 ரூபா காக்கா பிரியாணி ஓல்டு மங்க் கோட்டை கொடுத்தா ஓட்டு போடுறான். அதனால தான் பாஜக பார்த்தேன் உனக்குலாம் இதுக்கிட்ட ஓட்டு. எஸ்ஐஆர் கொண்டு வந்து எல்லாத்தையும் முஸ்லீமுக்கு இல்லை, கிறிஸ்தவனுக்கு இல்லை, தலித்துக்கு இல்லை, ஷெட்யூல் டைப்ஸுக்கு இல்லை, படிக்காதவனுக்கு இல்லை, மூட்டை தூக்குறவனுக்கு இல்லை, சாராயம் குடிக்கிறவனுக்கு இல்லை, 500 ரூபாய் கஞ்சா குடிக்கிறவனுக்கு கிடையாது. பெரிய பிரச்சனையாக வருமே சார். ஒரு பிரச்சனையும் வராது. செத்து போனால் அடுத்த காலையில் பல கோடி பேர் செத்து போயிடுவான். செத்து போங்கடா, நீங்களாம் பிரயோஜனம் இல்லை, ஓட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம், நாட்டுக்கு சரிங்கன்னா மருந்தை கொடுத்தீங்கன்னா செத்து போயிடுவான். இவன் மனிதர்களை மாதிரி இருக்கானே தவிர உணர்ச்சி உள்ளம் பூரா கேரளாவில் இருக்கான். கேரளா ஏதாவது சாதி கலவரம் நடக்குதா? ஆணவ கொலை நடக்குதா? மதச்சண்டை நடக்குதா? அப்படியே நடந்தாலும் 1-2 எங்கனாவது அதே எங்கேயுமே நடக்காது. 100% அங்கே தான் கல்வி இருக்குது. அங்கே திருப்பரங்குன்றத்தில் எவனாவது போய் இப்போ சிஆர்பி எழுப்பி ஹைகோர்ட் ஜட்ஜு போய் விளக்கத்தை சொல்லுவானா? சபரிமலை விஷயம் நடந்துச்சு. சபரிமலையில் எல்லாம் ஒரே நாளில் முடிச்சுட்டான மக்கள். 1 கோடி மக்கள் என்னென்ன மனித ஜங்கள் என்னென்னா